ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஜீச்சங்க காமிக்கிறாங்க. அவங்க ஒரு பாக்ஸிங் தான் பண்ணிட்டுருக்கான். அப்போ இங்கே எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக அங்கே வந்து கிளாப் பண்ணிவிட்டு அவனை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்து அவளோட நேம் வந்து ஜியா. அவளுமே அதெல்லாம் பார்த்துட்டு வாவ், இந்த பர்சன் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துட்டுருக்காரு, ரொம்ப செமையாக ஃபைட் பண்ணுறாரேன்னு சொல்லிட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறா. ஹீரோயின் அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு இந்த பர்சனை நான் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டானவராக இருப்பார். கண்டிப்பாக வந்து இவரை நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னா என்னோட அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சிடலன்னு சொல்லிட்டு அவள் ஐடியா பண்ணுறா. அவளோட அடாப்டட் மதரை வந்துட்டு அங்கே ரொம்ப ஆளுங்களாம் மிரட்டியிருக்காங்க. ஒழுங்காக வந்துட்டு காசை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்னும் 3 டேஸில் உங்கள் காசு எல்லாமே நான் வந்து பே பண்ணிடுவேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா நீ எப்படிமா கொடுப்பேன்னு சொன்னதும் என்னோட ரியலான மதர் உயிரில் எழுதி வச்சிருக்காங்கல்ல, நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சிடும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயின் அப்போ எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோட்ட போய் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ள அங்கே சில ஆளுங்கெல்லாம் வந்துட்டு அங்கே ஒரு பையனை போட்டு அங்கே அடிச்சுட்டு டார்ச்சர் பண்ணதும் நம்ம ஹீரோயின் மரியாதையோட இங்கேருந்து விலகி போயிருங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. ஹீரோ சின்ன வயசுல நடந்ததை யோசிச்சு பார்க்குறான். சின்ன வயசுலமே நிறைய பசங்க புள்ளி பண்ணும்போது நம்ம ஹீரோயின் தான் வந்து காப்பாற்றிருப்பா போல. ஸோ வந்துட்டு அதெல்லாமே அவனுக்கு புரிஞ்சு போயிருது. இப்போ அப்படின்னா நான் தேடிட்டு இருந்தேன் என் சைல்ட்ஹுட் வந்து க்ரஷ் இவதான் அப்படின்ற சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். உங்களை மாதிரி ரவுனிங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பர்சன்ஸ் வந்து அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோ நீங்கள் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம பயங்கரமாக ஃபைட் பண்ணி அடித்து விழுத்து விட்டுறான். ஹீரோயின் உண்மையிலே நீ வந்து ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா அப்படின்ற சொன்னதும் நீ இப்போ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்டே கோர்ட் வந்து மூடிடும் வா அப்படின்ற சொல்லிட்டு வேமா கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க 2 பேருமே மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின்ட்ட என்னை பற்றிலாம் உனக்கு தெரியல அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். இவன் தான் ஜீஜங்கன்றது தெரியும்னு நினச்சிட்டு கேட்குறான் போல. நம்ம ஹீரோயின் உன்னை பற்றி எனக்கு தெரியும்ப்பா, நீ வந்து மேல் மாடலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கையில் நீ கவலையெல்லாம் படாத, எல்லாமே ஒர்க் தானேன்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோயின் வெயிட் அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கா. அப்போ அங்கே ஒரு பணக்கார லேடி நம்ம ஹீரோட்ட வந்துட்டு எனக்கு வந்து நைட்டு ஸ்பெண்ட் பண்ண என் கூட வரையா உனக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை கேட்டுட்டு நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் என்னெல்லாம் நீ விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லும்போது அந்த லேடி ரொம்ப கோவப்பட்டு அங்கே சண்டை போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாமே அங்கே வந்துட்டு பார்த்துட்டு தான் இவனை தப்பாக புரிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வர்றான். பட் அவங்க ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணிட்டு அந்த ஜி கம்பெனியில் வந்து ஒர்க்குக்கு சேர்ந்தாச்சுப்பா, அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாமே ரொம்ப புள்ளி பண்ணுறாங்க அப்படின்ற சொன்னதும் நான் தான் சொன்னேன்னா இல்லையா, அந்த ஜி கம்பெனி வேணுமே விளங்காத கம்பெனி, அந்த சிஓவே விளங்காதவன், அதே மாதிரி தானே இருக்கும் அவங்களோட எம்ப்ளாயிஸுமே அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ நீ எதுக்காக இப்போ அந்த ஜி கம்பெனி ஓனர் யாருன்னே தெரியாமல் திட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு எல்லா விஷயம் தெரியும், இப்போ அந்தாளை பற்றி பேசி நம்ம வந்து மைண்ட் அப்செட் ஆக்க விரும்பலை, நீ என் கூட வான் செட்டவை கூட்டிகிட்டு போகிறா. நம்ம ஹீரோ தான் அந்த கம்பெனியோட சிஇஓவே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் இப்போ எதுக்காக இந்த இடத்துக்கு என்ன செக்அப் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு கேட்டதும் உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்க வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவன் வேமா போகிறான். உண்மையிலே வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே உனக்கு என்ன டவுட்டாக இருக்கா அப்படின்னா நம்ம இப்போவே ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் பிடிச்சி இழுத்ததுமே அவ ரொம்ப ஷாக்காய் போயிடுறா. சில பேர் பின்னாடி வேமா போயிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ மேலே போய் இடிச்சதுல 2 பேரும் ஆக்சிடென்ட்டாக அங்கே கிஸ் ஆயிடுது. ரொம்பவே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு ஷை ஆகிட்டு நீ தள்ளிப்போ தேவையில்லாத வேலை பண்ணாதான்னு சொல்லிட்டு ஓடுனதும் ஒய்ஃப் நீ என்ன வந்துட்டு நம்பராச்சு கொடுத்துருப்போம் அப்படின்ற சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஃபோட்டோவை காமிச்சு நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டே அப்படின்றத சொன்னதும் பாஸ் இது என்ன உங்கள் ஒய்ஃபா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காரு. சரி என்னோட ஒய்ஃப் வந்து அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ண வந்தா என்னோட ஐடென்டிஃபை எதுவும் தெரியக்கூடாது, இல்லைனா அவன் என்ன டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவா அப்படின்ற சொன்னதும் பாஸ் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற சொல்கிறாங்க. அங்கே வந்து சில ஒர்க்கர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு என்னாச்சு என்ன இவங்க கூட பண்ணிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதுமே உடனே வந்துட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை பாஸ் நாங்கள் வந்துட்டு இத்தனை நாள் இங்கே இருந்தோம், இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கேருந்து போயிடுறேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்டதுமே நான் இங்கே தானேப்பா இருந்தேன், இப்போ இந்த இடத்துல வந்து ஒர்க் நடக்க போதா அதுவாசி காலி பண்ண சொல்கிறாங்கன்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கேன் இங்கேயா போய் இருந்தேன்னு சொன்னதும் ஆமாம் இங்கே பாரு எவ்வளோ பெரிய இடம், நல்லா வந்துட்டு பக்கத்தில் ரிவர் காற்று, அதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம அசிஸ்டன்ட்மே இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது கிளம்பிடு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கோ என் கூட வான்னு சொன்னதும் எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். என்னோட வீட்டுக்கு தான் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அங்கே வீட்டுக்குள்ளே போனதுமே பார்த்தா அங்கே வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, மழை தண்ணியெலாம் ஒழுகி போயிருக்கு. நம்ம ஹீரோயின் நீ வந்து அந்த ரோட்டில் இருக்கிறதுக்கு இந்த வீடு வந்துட்டு உனக்கு பரவாயில்ல தானே, சரி ஓகே நீ வெயிட் பண்ண உனக்கு நான் வந்துட்டு சாப்பாடெலாம் சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க நம்ம வெளியே போய் சாப்பிட்டுக்கலான்னு சொன்னதும் நீ இப்படிலாம் செலவு பண்ணக்கூடாது, நம்ம வீட்டில் வந்துட்டு காசை மிச்சம் பண்ணணும் ஓகேவா அப்படின்ற சொல்கிறா. சரி நீ போய் ரெஸ்ட் எடு நான் வந்து சமையல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் சமையல் தெரிஞ்ச மாதிரி சீனை போட்டுட்டு அவனோட கசின் லீட்டை தான் அங்கே வந்து அவன் வீடியோ கால் போட்டு எப்படி குக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் உங்களுக்கு குக் பண்ண போகிறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நீ இப்போ சொல்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான். அங்கே வந்து காலை கட் பண்ணி விட்டு அவன் ஹோட்டல்லேருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிடுறான். அப்போ அந்த ஹோட்டலோட மேனேஜரே அங்கே வந்துடுறாரு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க
பண்ணியிருக்கீங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலான்றதுக்காக தான் நேரடியாக வந்தேன்னு சொன்னதும், இப்படிலாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் இதுக்கப்புறம் அடிக்கடி வாங்குவேன் அப்படின்றத சொல்லலாம். ஹீரோங்க சாப்பாடுலாம் கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்டு பாரு அப்படின்ட்டு சொன்னதுமே ஹீரோயின் டேஸ்ட் பார்த்துட்டு உண்மையிலேயே சாப்பாடு ரொம்ப செமையாக சமைச்சிருக்கப்பா, ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப் சமைச்ச மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொன்னது. உனக்கு சாப்பாடு பிடிச்சிருந்தா நான் டெய்லி சமைச்சு தரேன் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருச்சுன்னு சொன்னதும், நாளைக்கு மார்னிங் நான் வந்ததுமே நீ வந்துட்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளேருந்து கத்துற சவுண்டு கேட்டதும் ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்ததும் வேமா அங்கே ஜம்ப் பண்ணி ஏறிடுறாங்க. பாரு பூச்சி இருக்குது, எனக்கு அது சின்ன வயசுலேருந்தே பயம்பான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்டோரிலாம் சொன்னதும், இப்படியே மேலே உட்காந்துட்டே நீ சொல்ல போறியா இல்லை கீழே இறங்க போறியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் டக்குன்னு கீழே இறங்கிடுறா. நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு அங்கே கிஸ் பண்ண வந்ததுமே ஹீரோயின் நீ என்ன யோசிச்சுட்டு பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி மரியாதையோட சோபாவில் போய் தூங்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே சரிப்பா அப்படின்ற சொல்லிட்டு வேமா அவன் அங்கே இருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே வந்து கொடுத்துட்ருக்காரு. அவங்கள வந்துட்டு சின்ன வயசுலேயே யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போவே அவங்க அடாப்டட் மதர் தான் வந்து தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க பாஸ். ஆனால் வந்துட்டு அந்த வாங் ஃபேமிலியோட பொண்ணு தான் இவங்க. அவங்க அம்மா இப்போ தான் இறந்து போயிருக்காங்க. அவங்க உயிரில் வந்துட்டு இந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுக்குது. அதனால தான் வந்து வேமா நம்மளை மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லி அவள் கேட்டாலான்னு சொல்லிட்டு, அப்படின்னா நம்மளை சுத்தமாக அவளுக்கு ஞாபகம் இல்லைன்றதுமே அவனுக்கு வந்துட்டு புரிஞ்சுட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஆனால் அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப மோசமானவங்க பாஸ். அவங்க இப்போ வரைக்கும் இந்த பொண்ணை அவங்க வீட்டு பொண்ணாவே வந்து ஏற்றுக்காம ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் மார்னிங் கிளம்பும்போது அங்கே வந்துட்டு எனக்கு இப்போ வந்து குட் லக் சொல்லுங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டிருக்கா. அப்படின்னா அவங்க அப்பாட்ட இந்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பேச போயிட்டுருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா வந்து பேசினதுமே பார்த்தா ஹீரோயினை போட்டு அந்த ஆள் அடிக்கிறாரு. உங்கள் அம்மா சேர்த்து இப்போ தான் கொஞ்ச நாள் ஆகுது, அதுக்குள்ளே சொத்தை பற்றி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, என்னோட அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நான் கேட்க வந்திருக்கேன்னு சொன்னதும் அவங்க சிஸ்டர் வந்துட்டு என்ன நீங்கள் வந்து ஓசியில் எது சோறு கிடைக்குன்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்காத, இங்கே பாரு வந்துட்டு என்னோட அம்மாவோட உயிரை அதில் வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்குன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க அப்படின்றத காமிக்கிறா. அவங்க அப்பா இது வந்து உண்மையான உயிலே கிடையாதுன்னு சொன்னதுமே இது என்ன நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நல்லா படித்து பாருங்கள், என்னோட அம்மா இதில் விளக்கமாக எழுதியிருக்காங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே லாயர்கிட்ட இது என்ன உண்மையாக நீங்களே பாருங்கன்னு சொன்னதுமே இது உண்மை கிடையாது ஃபேக் அப்படின்றத அந்தாலும் சொல்கிறாரு. காசை வாங்கிட்டு அந்தாலுமே ஃப்ராடு வேலை பண்ணுறாரு போல். அப்போ அவங்க சிஸ்டர் என்ன பொய்யான உயிரை தூக்கிட்டு வந்துட்டு இங்கே ட்ராமா பண்ணிகிட்ருக்கியா, இவ்வளோ மொதல் அடித்து வெளியே வரட்டுங்க அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயினை கார்ட்ஸை வச்சு அங்கே அடித்து வெளியே இழுத்து விட்டுறாங்க. அப்போ அந்த காசு கொடுத்த ரவுடி வந்துடுறான், நீ என்ன 3 நாளில் காசை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டேன், கண்டிப்பாக இதுக்கு நீ பே பண்ணி ஆகணும்னு நம்ம ஹீரோயின் அங்கே போர்ஸ் பண்ணி தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஹீரோங்க வேமா பைக்கில் அங்கே வந்து முன்னாடி நின்றதும் அறிவுகட்டவனை எதுக்காக இப்படி வந்து நின்றுட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்தாள் ரொம்ப கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோங்க வந்துட்டு அந்தாள் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். யார் கூட நீ வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டுருக்கன்னு தெரியுமான்னு கேட்டதும் எனக்கு தெரியலப்பா, சரி இந்த கார்டை நீ வச்சுக்கோ, உனக்கு டைம் இருக்கும்போது என்னை மீட் பண்ண அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் அவன் காப்பாற்றிட்டு இப்போ நல்லா தானே நீ இருக்க அப்படின்ட்டு சொல்கிறதுமே நான் நல்லா இருக்கேன், உனக்கு திரும்பவுமே ரொம்பவே தேங்க்ஸ், என்னை திரும்பவுமே காப்பாற்றிருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்க வேணாம் என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் அவ்வளோ பெரிய வீட்டை பார்த்துட்டு உண்மையை சொல்லு, இது யாரோட வீடு, என்ன வந்துட்டு உன்ட்ட அவ்வளோ காசு இருக்கா இந்த வீடை வாங்குற லெவலுக்குன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்டதும் ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ, இது என்னோட வீடு கிடையாது, என்னோட அங்கிளோட வீடு, அவர் வந்துட்டு அப்ராடுக்கு போயிட்டாரு, ஸோ வந்து அவர் என் மேலே பரிதாபப்பட்டு இந்த வீட்டை வந்து எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ எதுவும் என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்துறியா, எதுவும் பணக்காரனா நீன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்படிலாம் இல்லை, என் மேலே நம்பிக்கை வை அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதும் ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே இந்த வீட்டை எல்லாமே நம்ம டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடியாகி 2 பேருமே டயர்டாகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, என்னோட லைஃப்பில் இப்போ வரைக்கும் எதுவுமே நல்லதாகவே நடந்தது கிடையாது, சின்ன வயசுலேருந்தே கஷ்டம்தான், என்னோட அம்மா வந்துட்டு என்னை அடாப்ட் பண்ணி அப்போருந்தே வளர்த்துட்டு இருந்தாங்க, நான் வந்துட்டு என்னோட அம்மா கூட சேர்ந்து அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரவங்களாக வாழ வைக்கணுன்றது என்னோட ஆசை, ஆனால் வந்துட்டு இப்போ வரைக்கும் அது வந்து நடக்காமே இருக்குது, அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. நம்ம ஹீரோ அதெல்லாமே கேட்டுட்டு நான் ஆரம்பத்திலே உன்னை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரத்துக்கு நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ இப்படியே விட்டா இவ ரொம்ப வந்து டென்ஷன் ஆவாளேன்னு சொல்லிட்டு அவ கூட வந்துட்டு அப்படியே அங்கே விளையாண்டுட்டு ஹாப்பியாக ஆரம்பிக்கிறான். 2 பேரும் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே நம்ம ஹீரோயினை வந்து அவன் போய் கிஸ் பண்ண போனதும் ஹீரோயின் ரொம்ப ஷை ஆகிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதும் நம்ம லீகல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்ற சட்டி கேட்டதும் அது இல்லைப்பா உன்னோட பேண்ட்டு கிழிஞ்சு போச்சு அப்படின்ற சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. நம்ம ஹீரோயின் அந்த பேண்ட்டை வாங்கி அங்கே தச்சிட்ருக்கா. ஒய்ஃப் உண்மையிலே நீ ரொம்ப மல்டி டேலண்ட் தான், உனக்கு எல்லா விஷயமே தெரியுமா, என்னென்னு உனக்கு தெரியும் அப்படின்ற சட்டி கேட்டதும் எனக்கு வீட்டை க்ளீன்
க்ளீன் பண்ணுறதுலேருந்து குக் பண்ணுறதுலேருந்து மற்றபடி ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து எல்லா ஒர்க்குமே எனக்கு தெரியும் அப்படின்ற சொன்னதும், இவ்வளோ விஷயங்களை எங்கே போய் நீ கற்றுக்கிட்ட அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். சின்ன வயசுலேருந்தே என்னோட அம்மாவுக்கு உடம்பு முடியல. ஸோ வந்துட்டு வேலைக்கு ஆள் வைக்கிற லெவலுக்குலாம் வசதி கிடையாது. எல்லாத்தையுமே நானே ஹேண்டில் பண்ணேன். ஸோ எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோ உன்னை பற்றி எல்லா விஷயமே தெரியும். நீ வந்துட்டு ஏதாச்சும் உன்னோட ஃபேமிலியில் நடக்கிற விஷயங்கள், உன்னோட அம்மாவோட விஷயங்கள் ஏதாச்சும் என்கிட்ட சொல்ல போறியா அப்படின்றத கேட்டதும், உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்றப்ப நான் இறக்க விரும்பலை. நான் வந்துட்டு என்னோட அம்மாவோட உயிரில் வந்துட்டு எழுதியிருக்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் உன்னை வந்து உடனே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அதை எல்லாமே வாங்கி என்னோட அம்மாவோட கடனெல்லாம் அடைக்கணுன்றதுக்காக. ஆனால் வந்துட்டு அது எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லிட்டு என்னை அடித்து வெளியே வாட்டிட்டாங்க. என்னோட லைஃப்பில் கஷ்டம் மட்டும்தான் இருந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே, உன்னோட அப்பா வந்துட்டு நான் மீட் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீ அவங்ககிட்டலாம் வம்பு விளக்காத. ஏன்னா அவங்க ரொம்பவே மோசமானவங்க. பேங்க் ஃபேமிலி நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொன்னதும், நம்ம ஹீரோ உன்னை எப்பயுமே நான் கஷ்டப்பட விட மாட்டேன். நீ இதுக்கப்புறம் எதுவுமே வந்துட்டு கவலையெல்லாம் படாதன்னு சொன்னதும், நம்ம இப்படியே ஹாப்பியாக இருப்போம். எதுவுமே நம்மளுக்கு வேணாம்னு நம்ம ஹீரோயின் சொல்லா. நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி விடுறான். நாளைக்கு வந்துட்டு அந்த ஆளை மீட் பண்ணணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு ஈவெண்ட்டுக்காக அவங்க அப்பாவும் சிஸ்டருமே அங்கே வர்றாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு, இங்கே வந்துட்டு பெரிய பணக்காரவங்களாம் வருவாங்க. ஒன்றை மாதிரி பிச்சைக்காரிக்கு என்ன வேலைங்க அப்படின்ற சொன்னதும், நான் என்னோட ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கேன், தேவையில்லாமல் என்கிட்ட வந்து வம்பு பேசாதீங்க அப்படின்ற சொன்னதுமே அவங்க அப்பா, நீ வந்துட்டு என்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சேன்னு வச்சுக்கோமே, எல்லாருமே என்னை ரொம்ப அவமானப்படுத்தி பேசுவாங்க. நான் வந்துட்டு பெரிய வந்துட்டு ஒரு கம்பெனியோட இங்கே வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ண வந்திருக்கேன், தேவையில்லாமல் வந்துட்டு இங்கேருந்து அசிங்கப்படுத்தாத, மரியாதை இங்கேருந்து போயிரு, என் மானத்தை வாங்காதான்னு சொன்னதும், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்னோட ஒர்க்கை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்ற சொன்னதும், நீ என்ன வந்துட்டு ஒரு பிச்சைக்காரனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அவன் வந்து உன்னை இங்கே காப்பாற்றிடுவானான்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்குறாரு. அப்போ அவங்க சிஸ்டர், அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவளோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு மேல் மாடல், அவன் வந்துட்டு ஏகப்பட்ட பொண்ணுங்கள்ட்ட இருந்து சம்பாரிச்சு கொடுப்பான்னு சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளை போட்டு அடிச்சிடுறா. அப்போ அந்த ஆள் எவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணு மேலே கையை வைப்பான்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது, நம்ம ஹீரோ அங்கே உள்ள என்ட்ரு ஆகிடுறான். எதுக்காக தேவையில்லாமல் இப்படி இங்கே ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லும்போது, அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, மிஸ்டர் ஜீஜங் இந்த மாதிரி ஒரு சின்ன ஈவெண்ட்டுக்குலாம் இப்போ வரைக்கும் வந்ததே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் என்னோட ஒய்ஃப் மேலே வந்து கையை வச்சுருப்பீங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கான். இவள் பேங்க் குடும்பத்தோட மூத்த பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே அங்கே இருக்க எல்லாருமே, இந்த பொண்ணு சின்ன வயசுலேயே காணாமல் போயிட்டாங்களே, அப்போ என்ன நடந்துட்டுருக்கு, அப்போ இந்த ஃபேமிலி வந்துட்டு எல்லாத்தையுமே அவங்ககிட்ட இருந்து பறிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு ரொம்ப அவங்களுக்கு அவமானமாயிருது. நம்ம ஹீரோ, உங்களை மாதிரி ஒரு பர்சன் கூட நான் எப்பயுமே கான்ட்ராக்ட் வச்சுக்க மாட்டேன், நீங்கள் என்ன தைரியம் தான் இப்படி கேவலமாக பிஹேவ் பண்ணுவீங்க, உங்கள் பொண்ணை பொண்ணாவே ஏற்றுக்கலை, இப்படி வந்துட்டு அவமானப்படுத்துகிறீங்க, அதோட இல்லாமல் அவளோட ப்ராப்பர்ட்டிஸுமே நீங்கள் பறிப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், தயவு செஞ்சு நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க, எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நான் தான் ட்ராமா பண்ணுறாரு. பட் ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோ உங்கள் கூட எந்த ஒரு கான்ட்ராக்டுமே கிடையாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு, ஏய் உண்மையிலே நீயா சிஇஓன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகி போய் கேட்குறா. அப்போங்க 2 கார்ட்ஸ் வந்துட்டு அந்த ஃப்ராடை பிடிங்க அப்படின்ட்டு சொன்னதுமே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவன் வேகமாக எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். இப்போ ஹீரோயின், எதுக்காக நீ இப்போ வந்து உள்ளே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும், என்னோட ஆக்டிங் ஸ்கில்லை பார்த்தையில நான் சூப்பராக நடிச்சேனா, அவங்க வந்துட்டு பிடிக்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் பயந்துட்டு வந்துட்டு அப்படின்ட்டு சொன்னதுமே, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. என்னோட பாஸ் வந்துட்டு எனக்கு உடம்பு முடியாமல் இருக்காரு, ஸோ அவருக்காக என்னை வந்து இங்கே ஆக்டிங்காக அனுப்பி விட்டாங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட்மே, உண்மையிலேயே வந்துட்டு நீ நல்லா ஆக்டிங் பண்ண இந்தப்பா அப்படின்ற சொல்லிட்டு அவன் எங்கள் பைசாலாம் கொடுத்துட்டு போனதும் நம்ம ஹீரோயின் என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியாகிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோ, சரி இன்னைக்கு கம்பெனியில் போய் இன்டர்வியூ கொடுத்து என்னாச்சுன்னு கேட்டதோ, நான் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லைப்பா எனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணதும், கவலையெல்லாம் படாத, கண்டிப்பாக நீ செலக்ட் ஆகிடுவா அப்படின்றத அவர் சொன்னதுமே அவர் ரொம்ப செலக்டானா ஹாப்பி தான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. வீட்டில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் இப்படி வந்துட்டு ஜாப்காக செலக்ட் ஆகிட்டான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு, உண்மையிலேயே நீ வந்துட்டு எனக்கு லக்கி தெரியுமா, நீ சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு கம்பெனியில் ஜாப்காக செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே உனக்கு நல்லா தான் நடக்கும், உனக்கு நான் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கார் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். ஹீரோயின் காரோட விலையெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ கடவுளை இவ்வளோ பெரிய காரெல்லாம் வாங்க முடியாதுப்பா நம்மளாலன்னு சொன்னதும், இது உனக்காக நான் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. பட் அங்கே காரை வந்துட்டு அங்கே வாங்கலான்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணும்போது லீ அங்கே வந்து அவன் அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, பிரதர் அப்படின்ட்டு சொல்லும்போது, தயவு செஞ்சு நீ ஏதாச்சும் என்னை பற்றி உளறி வச்சிடாது அப்படின்றத சொன்னதும் அவனுமே கூட சேர்ந்து ஆக்டிங் பண்ணிட்டு, இந்த இது வந்துட்டு உங்களுக்காக சிஸ்டர் இல்லை என்னோட தரப்பில் கிஃப்ட் அப்படின்றத சொன்னதும், இல்லை எனக்கு எந்த கிஃப்ட்டுமே வேணாம், என்னோட ஸ்கூட்டரே எனக்கு போதும் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயினுமே அங்கே ஹாப்பியாகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியுமே வந்துடுறாங்க.
அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட பாஸ் இந்த டிராயிங் வந்து உங்கள் ஒய்ஃப் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி காலேஜில் வந்து ட்ரா பண்ணது காம்படிஷனுக்காக. பட் வந்துட்டு இது வந்து அவங்க திருடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழிய போட்டு அவங்கள காம்படிஷன் விட்டுமே வந்து தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள காலேஜையுமே விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ எனக்கு புரியுது இவ எதுக்காக அந்த ஜி கம்பெனி எவ்வளோ தூரத்துக்கு ஹேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகே 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அப்ராடில் இருந்தேன், யார் வந்து அந்த காம்படிஷனில் இன்சார்ஜ் இருந்தது அப்படின்ற சொல்லி கேட்டதும் எல்லாம் உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு யாங்கியூ தான் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவ கூட இதுக்கப்புறம் எந்த ஒரு கான்ட்ராக்டுமே வைக்க வேணாம் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். ஹீரோ சரி ஓகே ஃபஸ்ட் நாள் ஜாப் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோயின் போனால் அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை அவளங்க பார்த்துட்டு ரொம்ப ஆகிட்டு நம்ம 2 பேருமே ஒரே இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும் போது அப்போ அங்கே அந்த மேனேஜர் போய் க்ளீன் எல்லாம் பண்ணு அப்படின்ற சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் என்ன இங்கே க்ளீனிங்காக வந்திருக்காளா, அவள் இங்கே வந்து டிசைனர் ஜாப்க்கு வந்திருக்கான்னு சொன்னதும் நான் சொன்னதை பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசினதுமே நம்ம ஹீரோயின் நீ சண்டை போடாத எனக்கு என்ன இதை புதுசா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பண்ணுறதுக்காக போகிறாங்க. வாஷ்ரூம் போனால் அவன் மேலே அங்கே தண்ணி தூக்கி ஊற்றிட்டு அவளை அங்கேயுமே புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொன்னால ஆரம்பத்துலேயும் அந்த ஆஃபீஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, எல்லாருமே புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க, நான் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் அதையுமே பெருசாக எடுத்துக்காமல் அமைதியாகிடுறா. இப்போ அந்த மேனேஜருக்கு கால் வந்துடுது இப்படி சாங்கிட்ட போய் அந்த கான்ட்ராக்ட் சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு உடனே அந்த லேடி நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதுமே சரி ஓகே அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இங்கே நம்ம அசிஸ்டண்ட்டை நீங்கள் வந்துட்டு வாங்கோட அப்பாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு சாங்கோட எனக்கு வந்து ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த சாங்கை போய் மீட் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணி கொடுங்க, நான் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நீ வந்த உடனே சைன் பண்ணி கொடுக்க முடியாது, போய் வெளியே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருந்தாலும் இன்சர்ட் பண்ணுறாரு. நம்ம ஹீரோங்க உள்ள அவங்க லீயோடு சேர்ந்து வந்ததுமே அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு வெல்கம் பண்ணிவிட்டு அங்கே நிறைய மாடல் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து வர வச்சுட்டு அவங்களுக்காக தான் இவங்க எல்லாமே அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோட்ட அவங்க வந்து பக்கத்தில் க்ளோஸாக வர ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹீரோங்க ரொம்ப டென்ஷனாக போயிடுறான், மரியாதையோட இங்கேருந்து போங்க அப்படின்ற சொல்லிட்டு விரட்டி விட்றான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இவங்க யாரையும் பிடிக்கலையா, அவங்களுக்கு சூப்பரான ஒரு பொண்ணை வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே என்ட்ராக வர வச்சதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நீ ஏன் நீங்கள் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு தப்பாலாம் புரிஞ்சுக்காத பிபி, என்னோட பாஸ் வர முடியல அவருக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னதும் அப்போ அந்த சாங் நான் தான் உன்னை பாஸ்ன்னு நினச்சிட்டு இழிச்சவை மாதிரி பேசிட்டு இருந்தேனான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுங்க காத்திட்டு இவங்களை போது அடிச்சு வெளியே வரட்டுங்க அப்படின்ற சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டுட்டாங்க. ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் அந்த ஆளு கூட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. தேவையில்லாமல் என்னோட ஹஸ்பண்ட் மேலே கை வச்சு நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க எல்லாருமே அங்கே வெளியே போயிட்டுருக்கும் போது நம்ம ஹீரோயின் எனக்கு இப்போ வந்து ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு, கான்ட்ராக்டுமே சைன் ஆகலை, அந்த கம்பெனியில் என்ன சொல்ல போகிறாங்களோன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ திரும்ப அங்கே ஹோட்டலில் சாப்பாடை வாங்கி வச்சுட்டு தான் சமைச்ச மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, சாப்பிடுன்னு சொன்னதும் என் வேலை போனாலும் போயிருப்பா, கான்ட்ராக்ட் வந்து சைன் ஆகாம விட்டுருச்சுல என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்டே அந்த மேனேஜர்கிட்ட நம்ம ஹீரோயினை பற்றி அந்த 2 லேடிஸுமே இழுத்து விட்டுருக்காங்க. இங்கெல்லாம் வந்துட்டு நல்லா படித்து ஒர்க் பண்ணுறவங்க தான் இருக்காங்க, ஆனால் ஹை ஸ்கூலில் கூட ஒழுங்காக ஃபினிஷ் பண்ணாதவங்களுக்குலாம் இங்கே வந்து வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்ற சொல்லி நம்ம ஹீரோயினை பார்த்து அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே பட் அந்த மேனேஜர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி எதுவுமே திட்டவும் இல்லை, அங்கே வேலையை விட்டு ஃபயருமே பண்ணலை. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீங்கள் ஏன் மேடம் இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்டதுமே அப்போ ஒரு விஷயம் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்லி வச்சுருக்காங்க நீங்கள் தேவையில்லாமல் அந்த பொண்ணை புள்ளி பண்ணி ஏதாச்சும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டோன்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் அவங்க பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஹீரோயினோட சிஸ்டர் அங்கே வந்துட்டு இடம் வாங்குறதுக்காக வந்திருக்கா. ஸோ வந்துட்டு இவளை இங்கே ஒர்க்குக்கு வந்து விட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணி விட்டுருவாங்க. இவளை வந்துட்டு ஒழுங்காக வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜாப்பை விட்டு தூக்கிடலாம் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதில் வந்துட்டு கொண்டு போய் விட்டதுமே அங்கே அதே மாதிரியே வந்து நடந்துட்டுருக்கு. அவள் ரொம்பவே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. அங்கே பயங்கர சண்டை வேற வந்துட்டுருக்கு. இங்கே ஹீரோயினை எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே வந்து விடுறான். அங்கே அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். நீங்களா இங்கே அப்படின்ற சிட்டி கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட சீனியர் போல் நீ இவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் அவங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது, நீ கிளம்பு அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. பிறகு அங்கே அவள் ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்துட்டு அவளோட அந்த ஷூட்டிங்காக அவங்க ரெடி ஆகிட்டுருக்கா மேக்கப்லாம் போட்டு. இப்போ மேனேஜர் மேடம் உங்கள்கிட்ட இருந்து எல்லா கான்ட்ராக்டுமே கேன்சல் ஆகிடுச்சு, இப்போ எந்த ரோலுமே இல்லை அப்படின்ட்டு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு அப்பா இதெல்லாம் யார் பண்ணிகிட்ருக்காங்க, யாரோ வந்துட்டு வேணுன்னே தான் பண்ணிகிட்ருக்காங்க, கண்டிப்பாக எனக்கு உங்கள் பொண்ணு மேலே தான் டவுட்டாக இருக்குது, அவளுக்கு பின்னாடி இருந்து யாரோ இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகுது.
நம்ம ஹீரோயினும் அவங்க சீனியருமே ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்ன என்னோட சிஸ்டரை டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனோட மனசில் நான் உன்னை தான் நான் தேடிட்டு இருந்தேன், உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவ கூட சேர்ந்து நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அவனுக்குமே நம்ம ஹீரோயின் மேலே லவ் போல். அந்த சைடில் நம்ம ஹீரோ அவங்க லீவுமே வந்துட்டு இருக்கும்போது அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு யார் கூட நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சைட்டே அப்படியே சிரிச்சிட்டே வந்துட்டுருக்கான். பட் உள்ள அங்கே வயிற்றை பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அங்கே அவன் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு சொன்னதும் ஆமாம் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இவர் ஒரு எம்ப்ளாயி தான் சொன்னதும் என்னோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கேன்னு சொன்னதும் எல்லாமே வந்துட்டு வாடகைக்கு எடுத்ததுப்பா, ஒன்றும் அப்படிலாம் காஸ்ட்லி கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு ரெண்டு பேருமே முறைச்சிட்டே அப்படி இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எதுக்கு சண்டை, ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுமே திரும்ப அங்கே ரிட்டன் நாட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாகிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு அவள் போயிட்டுருக்கும்போது நான் திரும்ப எப்படியாச்சும் உன்னை என் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. நான் எப்படியாச்சும் உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே போகிறா. நம்ம ஹீரோ அங்கே பைக்கில் வரதை பார்த்துட்டு என்ன பாஸ் என்ன இப்படி வந்துட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் இனிமேல் நான் இப்படி தான் ஆஃபீஸ்க்கு வரப்போகிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஆஃபீஸ்க்குள்ளே போனால் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே உட்காந்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்ற சட்டி கேட்டதும் உனக்காக தான் நான் ரிட்டர்ன் வந்திருக்கேன், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த தப்பை எல்லாத்தையும் நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நான் வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆனவே, நீ தேவையில்லாமல் இப்படி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிட்டுருக்க, அதை மரியாதையோட இங்கேருந்து போ அப்படின்றத சொல்லிடுறான். அசிஸ்டன்ட் பாஸ் உங்களை மீட் பண்ணுறதுக்காக வெளியே ஆள் வந்திருக்காங்க அப்படின்றத கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோ பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். இவளுக்கு தான் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கே அவங்க சிஸ்டர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. இன்றைக்கி கண்டிப்பாக வந்துட்டு அவள் வரட்டும், அவளை இங்கே வச்சு அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தான் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம சீனியர் வந்துட்டு உன் கூட நான் பேசணும்னு சொல்லிட்டு அங்கே தனியாக கூட்டிகிட்டு போனதுமே ஏன்னா எனக்கு நீ ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்படிலாம் கிடையாது, நான் வந்து உன்னை பிரேக்கப் தான் பண்ண போகிறேன், எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது, நான் உன்னோட சிஸ்டரை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவளுக்காக தான் உன்ட்ட வந்து அப்ரோச் பண்ணேன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு மரியாதையோட இங்கேருந்து போயிரு அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு இருக்கா. கண்டிப்பாக இவ்வளோ நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுமே அங்கே வாழா. ரெண்டு பேத்துக்குமே சேம் எனிமி தான். ஸோ வந்துட்டு என்னோட சிஸ்டர் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்கான், நம்ம வந்துட்டு அவளை கண்டிப்பாக பழி வாங்காமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே வந்து முடிவு பண்ணிடுறாங்க. ஸ்ரேவா அந்த கம்பெனியில் ஹெட்டாக வந்துட்டு அங்கே பொசிஷன் எடுத்துகிட்டு அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே வந்து ஆஃபர் பண்ணுறா தன்னோட அசிஸ்டண்ட்டாக. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கு. பட் நம்ம ஹீரோயின் அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. அவளோட டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உனக்கெல்லாம் டிசைனாக இருக்க வந்துட்டு இங்கே தகுதி இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அதெல்லாத்தையும் ஃபேஸில் அங்கே தூக்கி எரிஞ்சதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினுக்கு அங்கே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கே பிடிக்கல, எல்லாமே வந்துட்டு ஏன்ப்பா இப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு அங்கே பொக்கேலாம் கொடுத்து அனுப்பி விட்ருக்காங்க அங்கே வெல்கம் பண்ணி. அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பாருப்பா உனக்கு எவ்வளோ கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அங்கே வந்துட்டு அவங்க சீனியர் தான் வந்துட்டு பொக்கேலாம் கொடுத்து விஷ் பண்ணிவிட்டு தன்னோட லவ்வையுமே ப்ரப்போஸ் பண்ணதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி நான் மேரிட் ஆன பொண்ணு, நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் உன்னோட ஹஸ்பண்டை பற்றி உனக்கு இன்னும் எதுவுமே முழுசாக தெரியலை, நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துப்பாரு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் என்னால் முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம லீவ் வந்துடுறான். சிஸ்டர் இன்லாம் உங்களுக்காக என்னோட பிரதர் வெயிட் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே அவனுக்கு அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயினுக்காக ஹீரோங்க ரொம்ப சூப்பராக சர்ப்ரைஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கவும் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு என்னோட பர்த்டேக்காக நீ இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கியா, எனக்காக இப்போ வரைக்கும் யாருமே இதெல்லாம் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதும் ஒய்ஃப்காக இதை கூட பண்ணலாட்டி என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நீ ஹாப்பியாக இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாவையுமே அங்கே வர வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிருது. அவங்களால இப்போ நடக்கவுமே முடியுது. அவங்க அம்மா உனக்கு ரொம்பவே நல்ல பையன் கிடச்சிருக்காமான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஹீரோங்கிட்ட அவன் ரொம்ப தேங்க்யூ சொன்னதும் ஹஸ்பண்டுக்கு தேங்க்லாம் சொல்ல தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே தூக்கிக்கிட்டதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட அம்மா இருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ரெண்டு பேரும் லீகல் கப்பல் தான்ப்பா, இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ரெண்டு பேருமே ஹாப்பியாகிட்டு அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸ்வர்னிங் நம்ம ஹீரோட்ட எந்திரி முதல் டைம் ஆகிட்டுருக்கு, ஆஃபீஸ்க்கு வேகமாக கிளம்ப வேணாமான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அங்கே கிஸ் பண்ண போகும்போது அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி பாஸ் நீங்கள் உடனே ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சரி ஓகே இப்போ டைம் ஆகிடுச்சு கிளம்பலாம் அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேகமாக அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்காங்க. ஹீரோயின் அந்த சைடில் போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோட்ட அங்கே ஒரு ஆள் வந்துட்டு காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்காரு. ப்ளீஸ் பாஸ் நீங்கள் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உன்னை வந்து வேலையை விட்டு தூக்கியாச்சு, நீ கூட வந்து துரோகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுறான். கம்பெனியோட சீக்ரெட்ஸ்லாம் லீக் பண்ணியிருப்பான் போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அங்கே அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுமே வந்துட்டு அவன்கிட்ட அங்கே பேசிகிட்ருக்கா. நீ வந்துட்டு என்கிட்ட இப்படிலாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத அவன் சொல்லும்போது வேணுனே எங்கள் பக்கத்தில் வந்துட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. அங்கேருந்து போனதும்
நம்ம ஹீரோ இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணிக்காதன்னு சொன்னதும், நான் உனக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு அவள் சொல்கிறா. உன்னோட ஃப்ராடுத்தனத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ அவளோட டிசைனை திருடி உன்னோடதுன்னு சொல்லிட்டு நீ அவளை காம்படிஷனை விட்டு தூக்குவியா? ஒழுங்கு மரியாதை நீ வந்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எல்லாத்தையும் வந்து உண்மையை சொல்லி மன்னிப்பு கேளு. என்னோட ஒய்ஃப்டேருந்து மரியாதையோட விலகி ஏறு, அதான் உனக்கு நல்லது. இல்லைன்னா கண்டிப்பாக ஒன்று நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற செட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் வீட்டில் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோ என்னாச்சு பிபி அப்படின்ற செட்டு கேட்டதும், நீ தான் அந்த கம்பெனியோட பிரசிடன்ட்ன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நான் வந்துட்டு ஏழை உன்ட்ட அந்த காசை பிடிங்கிருவேன்றதுக்காகவா நீ என்னை ஏமாத்தின அப்படின்ற சொன்னதும், நீ தயவு செஞ்சு அப்படிலாம் வந்துட்டு நினச்சிட்டு பேசாத, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு வந்து பிடிக்காதன்ற வாசம் நான் சொல்லாமல் இருந்தேன்னு சொன்னதும், நான் வந்துட்டு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளோட லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, நீ ஒரு ஏமாத்துக்காரேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோ நீ வந்துட்டு கோவலாம் படாத, நீ இந்த வீடு போக வேணாம், நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கீழே விழுகும்போது அவளோட டிசைன் மாதிரியே சேம் டிசைன் இன்னொன்றுமே கிடைக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. கண்டிப்பாக இதை பற்றி நம்ம விசாரிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே சீனியரை போய் மீட் பண்ணிவிட்டு இதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பர்சன் இவங்கள பார்த்துட்டு எஸ்கேப் ஆகி ஓடுனதுமே அங்கே வந்துட்டு இவங்க வளைச்சு கட்டினதுமே அவன் நல்லா மாட்டிக்கிறான். பட் இருந்தாலுமே அங்கே ரொம்ப ஓவராக திமிராக பேசிகிட்டு இருக்கான். என்ன பண்ணிடுவீங்க நீங்கள் என்ன அப்படின்ற சீனியர் மிரட்டுறதெல்லாம் கேட்டுட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு எல்லா உண்மைகளுமே வந்து ரெக்கார்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் சொல்கிறது எல்லாத்தையுமே இவன் தான் வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கான் போல். நெக்ஸ்ட் டே அவன் வந்துட்டு பெரிய சீனை போட்டுட்டு அந்த ப்ராஜெக்டை பற்றி அங்கே வந்துட்டு தன்னோட டிசைன் சட்டி எல்லாத்தையுமே அங்கே வந்து வச்சு ப்ரெஸ் மீட் வச்சு பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் இவ ஃப்ராடு பேசிகிட்டு இருக்கா, இது எல்லாமே என்னோட டிசைன் தான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே காமிச்சதுமே உன்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது, நீ வந்துட்டு என் மேலே இப்படி பழிய போடுவியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அங்கே என்கிட்ட இன்னுமே எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த டிசைனை பற்றி எல்லாமே டீட்டெயில்ஸ் அங்கே சொல்லிட்டு இருக்கா. பட் இவளுக்கு எதுவுமே தெரிய மாட்டுது. ஸோ வந்துட்டு அங்கே இப்பயுமே அவன் நம்பாமல் அவன் மேலே தான் வந்துட்டு பொய்ன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோவோட பாட்டி வந்துடுறாங்க. எனக்கு வந்துட்டு இந்த விஷயம் எல்லாமே தெரியும், நீ தான் வந்துட்டு அவன் மேலே பொய்யா பழிய போட்டு அதை திருநவ அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே போலீஸையுமே வச்சு அரெஸ்ட் பண்ண சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சீனியர்ட்ட நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோ அங்கே உள்ளே என்ட்ரா ஆகிடுறான். நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன், இந்த டிசைனால் வந்துட்டு இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இந்த டிசைனுக்கு உண்மையிலே சொந்தக்காரவங்க இவங்க தான், ஆனால் வந்துட்டு என்னோட கம்பெனி தப்பான டிசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு கம்பெனி தரப்பில் அங்கே சாரி கேட்குறாங்க. பிறகு அவங்களோட அந்த பிரின்ஸிபலையுமே கூப்பிட்டு அங்கே சாரி கேட்க வைக்கிறாங்க. காலேஜில் வந்து அவளை டிஸ்மிஸ் பண்ணதுக்காக நம்ம ஹீரோயினோட டிசைன் ரொம்ப பெஸ்ட்டானதுன்னு சொல்லிட்டு அவளை கம்பெனியோட டைரக்ஷனுமே ஆக்கி விட்றான். ஸோ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஹீரோ அவளை சமாதானப்படுத்துறதுக்கு வந்து பேசி பார்க்குறான். ஆனால் அவள் கண்டுக்காமல் இருக்கவுமே அவன் அந்த இடத்துல பார்த்துட்டே தூங்கிடுறான். அப்போ அவங்க பிரதரையெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அவரை மன்னிச்சிருங்க, அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே உங்களை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, 20 இயர்ஸாக உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் உங்களுக்கு என்ன மறந்து போச்சா, சின்ன வயசில் நீங்கள் 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எனக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆனதில் எனக்கு வந்து சின்ன வயசில் நடந்த எல்லாமே மறந்து போச்சு, ஆனால் உங்கள் பிரதரை நான் வந்துட்டு எப்பயும் மன்னிச்சிட்டேன், அவர் மேலே எனக்கு கோவம்லாம் கிடையாது, சும்மா வந்துட்டு ஆக்டிங் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. இப்போ ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, ஆஃபீஸில் எப்படி இந்த சாங் வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்டதும் நீ ஃபஸ்ட்டு என் கூட சேர்ந்து கிளம்பி வா, கான்ட்ராக்டில் சைன் வாங்கணும், நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் யாரையும் இப்படி தொல்லை பண்ணாதீங்க, நான் உங்கள் கூட வரேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறா. அங்கே பார்த்தா அவள் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை அடித்து அங்கே மயக்கிறாங்க. எல்லாமே அவங்க சிஸ்டர் இவனும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்காங்க போல். அவளை பழி வாங்கணுன்றதுக்காக வந்து அவங்ககிட்ட தப்பாக அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்ருக்கான். பட் அந்த இடத்துக்கு தான் பாட்டி வந்துட்டு ஒரு விஷயமா வந்திருக்காங்க. ஸோ ஆளுங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பர்சனை அடித்து நம்ம ஹீரோயினையுமே காப்பாற்றிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர அடிபட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க பயந்து போனதுமே பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு வீட்டில் அவளை ரெஸ்ட்டில் இருக்க வச்சுட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி விட்றாங்க. ஹீரோ வந்துட்டு என்னாச்சு பாட்டி அப்படின்றத சொன்னதுமே இப்படி அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதெல்லாமே பண்ணது அந்த சாங் தான் சொன்னதுமே கண்டிப்பாக அவனை நான் ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேன் பாட்டி அப்படின்றத சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும், இவ தான் உங்களோட மருமகன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு பாட்டிக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஹீரோ கடைசியில் அந்த சாங்கை பிடிச்சி அடித்து அங்கே இழுத்துட்டு வந்துடுறான். அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக அந்த மேனேஜர் அப்புறம் அவங்க சிஸ்டர் எல்லாருக்குமே அங்கே சரியான பனிஷ்மெண்ட் கிடச்சிட்ருக்கு. என்ன தைரியம் தான் நீங்கள் என்னோட ஒய்ஃப் மேலே கை வைக்க பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையும் மொத்தமாக எல்லாரையுமே பேங்க்ராப் பண்ணி விட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்றான்.
அந்த லாயருமே பிடிச்சி இழுத்துட்டு வந்து, "இப்ப நீ உண்மைய சொல்றியா இல்லையான்னு?" கேட்டதுமே, "ஆமா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அது எல்லா சொத்தும் அவங்களுக்கு தான். ஆனா உங்க அப்பா காச குடுத்து என்ட்ட வந்து ஃபேக்கா ரெடி பண்ண சொன்னாருன்னு" சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொன்னதுமே, அத கேட்டுட்டு அந்த ஆளுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. "இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே அவளுக்கு தான் சொந்தம். நீங்க வீட்ட விட்டு வெளிய போங்க" அப்படின்றத சொல்லிர்றான். கடைசில அவங்களுமே தெருவுக்கு வர வேண்டியதாயிருது. ஹீரோயின், பாட்டி எல்லாருமே லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டுருக்கும்போது, லிஃப்ட் வந்து ஸ்டாப் ஆனதுமே, ஹீரோயின் ஒரு மாரி அங்க வந்துட்டு நர்வஸ் ஆக ஆரம்பிச்சுடுறா. அவளுக்கு வந்து அவள கிட்னாப் பண்ணிட்டு போன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ காப்பாத்தி எப்படியோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறான். 4 டேஸாவே அங்கவே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு முழிப்பே வராம இருக்கு. அவங்க ஃப்ரெண்டு, "நீ எவ்வளோ நாளைக்கு இப்படியே இங்க இருந்துட்டுருப்ப? நீ கிளம்பி போ. நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன்" அப்படின்றத சொல்றா. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே, நம்ம ஹீரோயின், "இந்த நேம வந்துட்டு நீ கண்டுபிடி. இந்த பெர்சன் தான் என் கனவுல வந்துட்டுருக்கான்" அப்படின்றத சொல்றா. அதுல ஜியோலின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்ப ஹீரோவோட பிரதர் பார்த்துட்டு, இந்த நேம்ல இருக்கவரு உங்க ஹஸ்பண்டோட அப்பாவாச்சேன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்க ரொம்பவே ஷாக் ஆகி போயிருது. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவங்க அம்மா போய் மீட் பண்ணி அவளோட டைரி அவ கேட்கறாமான்னு சொல்லிட்டு அந்த டைரியுமே வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்குமே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போயிருது. இப்படி வந்துட்டு அவங்க அப்பா தான் கிட்னாப் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம். அதை கேட்டு அவனுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிருது. நம்ம ஹீரோயின் அவன் வந்து ஹாப்பியாயிட்டு அங்க மீட் பண்ணது, "உன்னைய பார்க்கவே எனக்கு பிடிக்கல. உங்க அப்பா ஒரு கொலைகாரன். உன்னால தான் வந்துட்டு என் நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கா. நெக்ஸ்ட் எங்க ஃபேமிலி எல்லாமே அங்க சமாதானப்படுத்துறாங்க. பட் இருந்தாலுமே அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க மேல ரொம்ப கோவமா இருக்கு. கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்றா. அங்க நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு அங்க வந்துட்டு அங்க பழைய விஷயம்லாம் ஞாபகம் வந்துட்டு அவ பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சதுமே, டாக்டர் வந்துட்டு அங்க அவங்கள வந்து சரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க இப்ப பிரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்றத சொன்னதும், ஹீரோக்கு அழுகுறதா சிரிக்கிறதானே தெரியல. ஏன்னா வந்துட்டு இப்படி வந்து நிலைமையாயிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கவலையாயிட்டிருக்கு. நம்ம ஹீரோயின், "இந்த பேபி எனக்கு வேணாம். என்னோட எதிரியோட புள்ளைய வந்து நான் வயித்துல சுமப்பனான்னு சொல்லிட்டு அபார்ஷன் பண்ணணும்னு" சொல்றா. அப்ப அவங்க அம்மா வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி தெரியுறாங்க. "இது என்னோட தரப்புல உனக்காக கிஃப்ட். நான் உனக்காக ட்வின்ஸ குடுத்துருக்கேன். நீ இத அபார்ஷன் பண்ணக்கூடாது" அப்படின்றத சொல்றாங்க. கொஞ்ச நாள் போயிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகும்போது, அவங்க அப்பா பார்த்தா பிச்சைக்காரன் மாரி ஆயிட்டாரு. அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நடந்த எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டுட்டு, "ப்ளீஸ்மா உன்னோட சிஸ்டர வந்துட்டு பாரு. அவ நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு" அப்படின்றத சொன்னதும், அவ ரொம்ப பயந்து போயிட்டு பார்த்தா, நிலைமை உண்மையிலேயே ரொம்ப மோசமா இருக்கு. "இவளுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கம்மா. நான் என்னோட கிட்னியுமே குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கேன். இப்ப ரிப்போர்ட் வந்துரும்ன்னு" சொல்லும்போது, அங்க ரிப்போர்ட்ட பார்த்தா, அங்க வந்துட்டு இது வந்து அவளோட குழந்தையே இல்லன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அத பார்த்துட்டு அவருக்கு அங்க நெஞ்சே வலிக்க ஆரம்பிச்சிருது. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்பவே அங்க மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அப்ப அந்த ஆளுக்குமே அங்க வந்து பிளட்டா வாமிட் வந்துடுது. அவரையுமே அங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இருந்தாலுமே அவங்க சிஸ்டரோட நிலைமைய பார்த்துட்டு அங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. அத பார்த்துட்டு அவங்க சிஸ்டர், "நான் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்தியிருப்பேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு" அப்படின்ற சாரி கேட்குறாங்க. அவளுக்குமே அங்க ட்ரீட்மெண்ட் நம்ம ஹீரோயின் பண்ண சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு வந்து இப்போ 9 மந்த்ஸ் ஆயிருது. அவங்க ஃப்ரெண்ட் அவளும் பேசிட்டு போயிட்டுருக்கும்போது, "உன்னோட அம்மாவுக்கு வந்துட்டு இப்படி உடம்பு முடியாம இருக்குமா, நீ உடனே கிளம்பி வான்னு" சொன்னதுமே, அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு வேகமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சு போகும்போது, உள்ளே பார்த்தா அந்த ஜியோலி தான் அங்கே இருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. நம்ம ஹீரோட்ட அந்த ஆள் கால் பண்ணிட்டு, "உன்னோட ஒய்ஃப் உனக்கு வேணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு வா" அப்படின்றத சொன்னதும், அங்கே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோயின் அந்த ஆள் கட்டி போட்டு வச்சுட்டு, "கண்டிப்பா இன்னைக்கு ஒண்ணா கொல்லாம மட்டும் விட மாட்டேன்னு" சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். "எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொன்னதும், "நீயாவே உன்னை வந்து குத்திட்டு செத்து போயிரு. இல்லைன்னா நான் வந்துட்டு இவளை கொலை பண்ணிடுவேன்னு" சொன்னதும், "நான் வந்துட்டு அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயின் அப்படி பண்ணாதன்னு சொல்றா. அப்ப "நீ சாவுன்னு" சொல்லிட்டு அந்த ஆள் குத்த வர்றாரு. ஆனா ஹீரோ உடால விழுந்து அவனுக்கு அங்க கத்தி குத்து பட்டுது. அப்ப அங்க பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க. "நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ ஏன் இப்படி குடும்ப மானத்தை வாங்குறன்னு" சொல்றாங்க. கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாவோட பிரதர் தான் போல இவரு. நம்ம ஹீரோவோட அங்கிள். அப்ப "நீ வந்துட்டு சொத்துக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கியான்னு" கேட்டதும், "ஆமா எல்லாத்தையுமே நீங்க தூக்கி அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அப்ப ஏன் நிலைமை என்னன்னு" சொல்லிட்டு அங்க வந்து அவர் ரொம்ப கோவப்படுறாரு. ஹீரோயின்ட்ட அந்த பாட்டி சொல்றாங்க, "உன்னை கிட்னாப் பண்ணது இவனோட அப்பா கிடையாதும்மா. இவன் தான் மாஸ்க போட்டுட்டு இவன் தான் வந்துட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு அவரோட நேமை யூஸ் பண்ணிட்டு இருந்தான். எல்லாத்தையுமே அங்க தப்பா வந்துட்டு நடக்கட்டும்ன்றதுக்காகன்னு" சொன்னதும், கடைசியில இந்த ஆளோட எல்லாம் வந்து குட்டு வெளிப்பட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, "நான் கண்டிப்பா இப்போ உங்க எல்லாத்தையுமே கொல்லாம விட மாட்டேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு போய் அந்த ஆள் சூசைட் பண்ணிக்க போறாரு. ஆனா ஹீரோ வேகமா அவளை பிடிச்சி இழுத்து விட்டு இவன் வந்துட்டு அந்த ஆளை ஹக் பண்ணிட்டு மேலேருந்து குதிச்சு விடுறான். அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே கத்திட்டு அங்கே அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ அங்கே லேபர் பெயின்மே ஸ்டார்ட் ஆகிடுது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே ட்வின் பேபிஸ் பிறந்திருக்காங்க. பட் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம் அவளுக்கு வந்துட்டு பேபி பிறந்துச்சுன்றது எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருக்கவுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட ஹஸ்பண்டை மட்டும் அவளுக்கு தெரியுது. எங்கே அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே வந்துட்டு ஒரு வேலையாக போயிருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு மறைச்சிடுறாங்க. இப்படியே வந்துட்டு நாள் போயிட்டே இருக்கு. நம்ம
ஹீரோயினோட பிள்ளைங்களுமே ரொம்ப பெருசாகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அவன் என்னை ஒரு தடவை கூட பார்க்க வரலேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே அவளோட பர்த்டே. அப்போ அவங்க பேபிஸ் வந்துட்டு பாட்டி உங்களை உள்ளே கூப்பிடுறாங்கம்மா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே உள்ளே போனதுமே உனக்காக நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய கிஃப்ட் வச்சுருக்கோம் பாரு அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு என்னோட பர்த்டே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாட்டின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து வர்றது நம்ம ஹீரோ தான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சுடுறா. அதனால் என்னை எங்கே விட்டுட்டு போன அப்படின்றத சொன்னது உனக்கு சர்ப்ரைஸ்க்காக தான் அவன் சொல்கிறான். பட் உண்மையிலே வந்துட்டு அவனை அங்கே பாட்டி வந்து அப்ராடில் கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் அவன் கோமாவில் இருந்திருக்கான். இப்போ தான் வெளியே வந்ததுமே உடனே ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஒரு வழியாக எல்லாருமே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.